நம்மளோட வியூ பார்த்தீங்கன்னா கால் சைடு தான். 25,400 கால் எடுத்திருக்கேன். நம்ம எங்கே பை பண்ண போகிறோம்னா 127க்கு மேலே பை பண்ணணும். ஓகேங்களா? 127 பை 127. ஓகேவா? டார்கெட் வந்து 132. ஓகே. லிமிட் ஆர்டர் பேஸ் பண்ணி என்ட்ரி ஆயிடுச்சு. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஏன் 5 பாயிண்ட் மட்டும் கொடுக்குறேன்னா, இன்னைக்கு மார்க்கெட் வந்து சரியா இல்லை. இன்னைக்கு பாருங்க ட்ரையாங்கிள் ஃபார்முக்குள்ள தான் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. போட்டிங்களா? இப்போ வந்து இதை வந்து பிரேக் அவுட் பண்ணாதனால தான் நான் வந்து இப்போ வந்து கால் சைடில் கொடுக்குறேன். புரியுதுங்களா? மார்க்கெட் சரியில்லாதனால தான் நான் வந்து 5 பாயிண்ட், யூஸ்வலாக வந்து 10 to 15 பாயிண்ட்ஸ் கொடுப்பேன். இன்னைக்கு மார்க்கெட் சரியில்லை. ஸோ 5 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணிட்டா போதும் நம்ம. ஒன்ஸ் 132 ரீச் ஆகி சஸ்டெயின் ஆச்சுன்னா நம்ம ட்ரையல் பண்ணலாமா வேணாமான்றதை டிசைட் பண்ணி சொல்கிறேன். எவ்வளோ மூவ்மெண்ட் கொடுக்கவே மாட்டேது பாருங்க, எவ்வளோ ஸ்லோவாக இருக்கு பாருங்க. இது கொஞ்சம் வேகமாக போனால் தான் நமக்கு வந்து அட்லீஸ்ட் இது வரைக்கும் போனால் தான் நம்மளோட டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ண முடியும். கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா கமான் நிஃப்டி கமான். பாருங்க இண்டெக்ஸ்ல மூவிங்ல இருக்கு, ஃபிளக்சுவேஷன் ஜாஸ்தியா இருக்கு. இது பாருங்க அப்படியே நிக்குது பாருங்க. புட் சைட்லயும் பாத்தீங்கன்னா அப்படியே தான் நிக்குது. இதுலயே தெரிஞ்சிருக்கும் நான் வந்து 5 பாயிண்ட் எதுக்காக கொடுக்குறேன்ட்டு. ரொம்ப வேணாம், ஆசைப்பட தேவையில்ல நம்ம. இந்த 5 பாயிண்ட் தோறதுக்கு எவ்வளவு நேரம் ஆட்டிட்டு இருக்கு பாருங்க. கமான் கமான் கமான். ரைட்டு. ஒன் 32 தொட்டுருச்சா? தொடல. ஓகேங்க, எக்ஸிட் ஆயிடலாம். ட்ரையல்லாம் பண்ண தேவையில்ல. இது கொஞ்சம் ஃபிளக்சுவேஷன் ஜாஸ்தியா இருக்கு, எக்ஸிட் ஆயிடலாம்.